வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. திட்டுவிளை காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழா. கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழா திட்டுவிளை காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அனீஸ் ஜெகன் காமராஜர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் தலைமை தாங்கினார்கள். சிறப்பு விருந்தினராக மக்கள் சேவகன் VN ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு காமராஜரின் புகழை பறைசாற்றும் வண்ணம் சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசு கேடயம் வழங்கினார். மேலும் பூதபாண்டி தூய்மை பணியாளர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சீருடை வழங்கினார். விழாவில் காமராஜரின் புகழினை எடுத்து உரையாற்றிய மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான அனைத்து நிகழ்வுகளையும் திட்டுவிளை காமராஜர் நற்பணி மன்றம் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள், இளைய தலைமுறையினர், பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவை இத்தனை விமர்சையாக நம்முடைய திட்டுவிளை மண்ணில் கொண்டாட முதற் காரணமாக இருந்த நம்முடைய காமராஜர் நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜரின் காலம்தான், ஆட்சி காலம்தான் ஒரு காலம் என்று எண்ணற்ற ஞானிகளும் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கல்லாப்படையும் கருதாப்படையும் கசிந்துருகி, நில்லாப்படையும் நிலையாப்படையும் நெஞ்செழுத்தி, சொல்லாப்படையும் எல்லா படையும் வெறுத்து நம்மை எல்லாம் காத்த ஒரே தலைவன் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். கர்ம வீரர் காமராஜரை மட்டும்தான் எந்தவித ஜாதிக்கும் சொந்தக்காரர் இல்லாதவர், எந்தவித மதத்திற்கும் சொந்தக்காரர் இல்லாதவர். ஏன் எந்த அரசியல் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சியும் கொண்டாடுகிற ஒரே தலைவன் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். இன்னும் பல ஏழை மக்களுக்கு திறக்கப்படாத பள்ளிக்கூடங்களை, அதாவது 6000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார். மொத்தமாக 30,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை நம் தமிழ்நாட்டில் வருவதற்கு அவர்தான் மிகவும் ஒரு பெரிய முக்கிய காரணம் என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமா, ஏழை மாணவர்கள் பயில மதிய உணவு திட்டத்தையும் அமல்படுத்தினார். அவர் 1953ஆம் ஆண்டு நம் சென்னை மாநிலத்தில் முதலமைச்சராக பதவியேற்று 1963 ஆண்டுகளாக, அதாவது 9 ஆண்டுகளாக சிறந்த ஒரு அமைச்சராக இருந்து பதவியாற்றியவர்தான் நம் பெருந்தலைவர் காமராஜர்.
திட்டுவிளை பகுதியில் காமராஜர் நற்பணி மன்றத்தின் சார்பாக இன்றைக்கி வந்து மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறீங்க. திட்டுவிளை பகுதியில் கல்வி பணிக்கு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறீங்க? நல்ல கேள்வி. கல்வி எப்பொழுதுமே கர்மவீரர் காமராஜர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒன்றுனா கல்வி தான். ஸோ அந்த கர்மவீரர் காமராஜருடைய பேரில் தான் இந்த காமராஜர் நற்பணி மன்றமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நற்பணி மன்றம் என்றாலே நல்ல பணிகளை செய்வது தான் நற்பணி. மற்றவர்களுக்கு தேவையான நல்ல பணிகளை செய்வது தான் இந்த காமராஜர் நற்பணி மன்றத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதே தான் இத்தனை வருடங்களாக நம்முடைய அருமையான அண்ணன்மார்களும் நம்முடைய அருமையான தம்பிமார்களும் இந்த திட்டத்தை மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்களுக்கு உதவி செய்தல் துணிகள், பாவப்பட்ட ஏழை மக்களுக்கு துணிகள் கொடுத்தல், அது மட்டுமல்லாது கல்வி உதவி, யாருக்காவது கல்லூரியிலோ இல்லை பள்ளியிலோ கட்டணம் செலுத்த முடியவில்லை என்றால் அதற்கான உதவிகள் செய்வது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது, அதுபோல ஏராளமான நற்பணிகள் ஏற்கனவே செய்துவிட்டார்கள். இந்த காமராஜர் பிறந்த நாளிலும் நாங்கள் எல்லா நலத்திட்ட உதவியில் நாங்கள் ஏற்கனவே செய்துவிட்டோம். இந்த கல்வி, விளையாட்டு இந்த இரண்டுமே நம்முடைய இரு கண்கள். கல்வியும் முக்கியம், விளையாட்டு முக்கியம். இந்த கல்விக்கான நாங்கள் முயற்சியை எடுக்கும்போது விளையாட்டுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். முக்கியமாக இந்த திட்டோலை பகுதியில் ஒரு நல்ல ஒரு மைதானம், விளையாட்டு மைதானம் பிள்ளைகள் நம்முடைய தம்பிமார்களுக்கு இல்லை. நம்முடைய ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்முடைய ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்ல கல்வி கற்று நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேற முடியும். இந்த ஆரோக்கியத்துக்கு தேவையான விளையாட்டு மைதானத்தை நம்முடைய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து நாங்கள் அந்த விளையாட்டு மைதானத்தை முயற்சி செய்து இன்னும் பல்வேறு போட்டிகளை அந்த மைதானத்தில் நடத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அது மட்டுமல்லாது கல்விக்கு இன்னும் அதிக ஊக்கப்படுத்துதல். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஏறத்தாழ ஒரு 8 ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஊக்குவிக்கும்படி நாங்கள் ஷீட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இன்னும் அநேக பரிசுகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் கல்வியில இந்த +PS IFS அந்த மாதிரி ஒரு அகாடமி வந்து நம்ம திட்டுவிளையில் அமைத்து தர உங்களால் முடியுமா? கண்டிப்பாக. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் முன்னாடி இருந்த அந்த மாணவனுடைய கல்வி கற்கும் திறனும் இப்போதுள்ள கல்வி கற்கும் திறனும் இந்த திட்டுவளை பகுதியில் உள்ள மக்களுடைய கல்வி கற்கும் திறன்ல அநேக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. லாஸ்ட் எக்ஸாம்ல நம்முடைய திட்டுவளை ஊரின் மண்ணின் மைந்தன் ஸ்டேட் லெவலில் 3rd ரேங்க் எடுத்தார். ஸோ அந்த லெவலுக்கு இப்போ நம்முடைய கல்வி கற்கும் திறன் நல்லா அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை இன்னும் அதிகப்படுத்தி மாநிலத்திலே முதல் மதிப்பெண் மற்றும் 2வது மதிப்பெண்ணுக்கான மாணவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். இந்த மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் 12வது வகுப்பு படித்து முடித்தவுடன் என்ன பண்ண வேண்டும், ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். எந்த துறையை எடுக்கணும், நாங்கள் இன்ஜினியரிங் போகணுமா, இல்லை டாக்டர் போகணுமா, இல்லை IAS IPS என்ன போகணும், அதுக்கு யாரை அணுகணுங்கிற ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த வழிகாட்டுதலையும் நாங்கள் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே எம்டி பிளேஸாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ரூம் மாதிரி எடுத்து கொடுத்தா கோச்சிங் அகாடமி மாதிரி நம்முடைய திட்டங்களை சுற்றுவட்டாரத்தில் உள்ள மாணவர்களுக்கு இன்னைக்கு அதிகமான திட்டவர்கள் அவங்க மாணவர்கள் எப்படி வழி நடத்தணும், எந்த முறையில் கொண்டு போகணும், யார் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆனுவல் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அந்த லீவில் நாங்கள் ஒரு கோச்சிங் கொடுக்குறோம். அதுக்கும் ஒரு சிறிய ஒரு ரூல் கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கான அரசாங்கம் கோரிக்கை இருக்கும். கோரிக்கை வச்சு இன்னும் அநேக சாதனைகளை எங்கள் மண்ணின் மைந்தர்கள் எங்கள் ஊர் படைக்க நாங்கள் ஊக்கமாக இருக்கிறோம். இப்போ நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ட்டுவளை பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களை ஒன்றிணைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு நீங்கள் எதுவும் வழிவகை பண்ண போகிறீங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது ஒரு முக்கியமான பிரச்சனை. வருங்காலங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் கல்ச்சுரல் சேஞ்ச், இல்லைன்னா பிஹேவியர் சேஞ்ச் சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பிஹேவியர், இப்போ நம்ம தான் போகிறோம், குப்பை வருது, வேஸ்ட் வருது, அதுக்கு வந்து குப்பை தொட்டியில் போடலாம்,
இல்லை அதற்குரிய இடத்துல கொஞ்சம் போடலாம். அதை விட்டுட்டு நம்ம அந்த கழிவுநீர் தொட்டிலையோ இல்லை ரோட்லையோ அங்கெங்கேயும் போடுறது அது விரும்பத்தகாத செயல். அதை தான் நான் சொல்கிறேன், பிஹேவியர் சேஞ்ச். ஸோ அந்த மாற்றம் நம்மகிட்ட இருந்து வரணும். அது ஒரு அடல்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா, ஒரு 15 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா அதை மாற்றுவது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் என்றால், ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன வயசு பிள்ளைங்கள்ட்ட இருந்தே இந்த சுற்றுப்புறம் சுகாதாரம் சீர்கேடுனால என்னென்ன பாதிப்பு வருங்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு உண்டு பண்ணி அவங்க மூலமா அந்த அவேர்னஸ் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கொண்டு சென்று நாங்கள் சமூகத்தை நல்ல ஒரு சுகாதாரமான சமூகமாக மாற்றலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் விரைவில் நடக்கும் எங்களுடைய காமராஜர் நற்பணி மன்றத்தின் மூலமாக. நன்றி. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.